புறத்திணைகள் மொத்தம் என்னன்னா 12 புறத்திணைகள் இருக்கு. அதுல 8 புறத்திணைகள். அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம், எதுக்காக என்னன்னா அந்த பேர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா வெட்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. வெட்சி திணைனா ஆணிரை கவர்தல் அப்படின்னு சொல்றாங்க. வெட்சி திணைனா வெட்சி பூவை போட்டுட்டு போவாங்க. எதுக்குன்னா ஆணிரைனா ஆடு மாடுகளை தான் அந்த காலத்துல ஆணிரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கவர்ந்து வருவாங்க. ஒரு நாட்டுல போர் செய்ய போனோம் அப்படின்னா அந்த அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அந்த நாட்டுல இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் கவர்ந்து வந்துருவாங்க. ஏன்னா இவங்க போர் செஞ்ச அந்த ஆடு மாடுகள் நிறைய இழந்துருச்சு, நிறைய இறந்து போச்சு அப்படின்னா என்ன பண்றது, வேஸ்ட் தானே. ஆனா கவர்ந்து வந்துருவாங்க. அதான் வெட்சி. அப்ப வெட்சி பூவை சூடிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு திணைக்கும் இந்த பூவை சூடிட்டு போவாங்க. கரந்தை பூவை சூடிக்கிட்டு எதுக்கு போவாங்கன்னா ஆணிரைய மீட்டுட்டு வர போவாங்க. பகைவர் திருடிட்டு போன ஆணிரைய மீட்டுட்டு வர இந்த நாட்டவர்கள் போவாங்க. அதான் கரந்தை பூ சூடிட்டு போவாங்க. அடுத்தது வஞ்சி பூவை சூடிட்டு எதுக்கு போவாங்கன்னா பகை நாட்டுக்கு படையெடுத்து போவாங்க. இப்ப பக்கத்துல பகை நாடு இருக்கு அப்படின்னா அவங்க படையெடுத்து போறது வஞ்சி பூ அணிஞ்சுதான் போவாங்க. அதான் வஞ்சி திணை. காஞ்சி திணைனா பகைவன் எதிர்த்து போர் செய்ய வந்துட்டான், அவனை எதிர்த்து போராடுறது. இதான் எதிர்த்து போரிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது ஒழுங்கை திணை அப்படின்னா மதில முற்றுகையிடுதல். போராடுறதுக்கு போயிட்டாங்க, பகைவரை எதிர்த்து போர் செய்யறதுக்கு போயிட்டாங்க, அங்க மதில் இருக்கும்ல, மதில் சுவர் கோட்டையில அதை முற்றுகையிடுறது அப்படின்றது ஒழுங்கை திணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நொச்சி திணை. நொச்சி திணைனா பகைவர் மதில சுற்றி வளைச்சிட்டாங்க, அந்த மதில உள்ள இருந்தே போர் செஞ்சு காக்குறது. இதுதான் என்னன்னா நொச்சி திணை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நொச்சி பூ அணிந்து போர் செய்வாங்க. தும்பைனா ஒருவரோட ஒருவர் மன்னர்கள் நேருக்கு நேரா போர் செய்யறது தும்பை திணை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தும்பை பூ அணிந்திருப்பாங்க ரெண்டு பேரும். வாகை திணை அப்படின்னா வாகை பூ சூடியிருப்பாங்க. வெற்றி வாகை எப்படின்னா போர்ல வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா வெற்றி பெற்ற மன்னர் வெற்றி வாகை அந்த பூ சூடியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க.